திருவரங்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தற்பொழுது ஒரு தொடர் நிகழ்வாக உள்ள மருத்துவமனை வளாகத்தில் வரக்கூடிய நபர்கள் காணொளி எடுப்பதையும் ரீல்ஸ் எடுப்பதையும் அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவதையும் ஒரு நிகழ்வாக வைத்துள்ளனர். இதனால் பெண் மருத்துவர்களுக்கு, பணியில் உள்ள செவிலியர்களுக்கு, இதர ஊழியர்களுக்கு பணி செய்யும் திறன் பாதிக்கப்படுவதோடு அவர்களுடைய தனிப்பட்ட உரிமையும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது. இதை தவிர்த்திடும் வகையில் இதற்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசினை கேட்டுக்கொள்ளும் வகையில் எங்களுடைய வேதனையை இன்று பகிர்ந்துள்ளோம். இந்த வாயிற்கூட்டம் வழியாக நாங்கள் சொல்ல விரும்புவது, எங்களுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும். ஏற்கனவே சென்னையில் உள்ள கிண்டி கலைஞர் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட ஒரு மருத்துவர் மீது ஏற்பட்ட தாக்குதலின் போது வெளிப்புற காவல் பிரிவு அவுட் போஸ்ட் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அது தற்பொழுது மாவட்ட தலைமை மருத்துவமனை மணப்பாறையில் உள்ளது. அதேபோல் அனைத்து மருத்துவமனைகளிலும் 24 மணி நேர அவசர சிகிச்சை சேவை வழங்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 24 மணி நேர பணிபுரியும் மருத்துவர்களுக்கு அவர்களுடைய பணி நேரத்தில், செவிலியருடைய பணி நேரத்தில் தேவையில்லாமல் வீடியோ எடுக்கக்கூடிய, காணொலி எடுக்கக்கூடிய, ரீல்ஸ் எடுக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்கனவே அரசு அறிவித்துள்ளதாக ஊடகங்களில் நாங்கள் கேள்வியுற்றோம். அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதற்காக மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்த தயங்கக்கூடாது. இது தொடர்கதையானால் மருத்துவர்களுடைய, செவிலியருடைய செயல்திறன் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் வேதனையுடன் எங்களுடைய வேதனையை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இது ஒரு 3 சம்பவங்கள் நடந்திருக்கு சார். ஒரு 40 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம பிரசவ வார்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கணவன் மனைவி, ஒரு மனைவி பிரசவத்துக்காக அட்மிஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அவங்க டாக்டர் ஒரு சிகிச்சையை பரிந்துரை சொல்கிறாங்க. அவங்க இல்லை இதுதான் நீங்கள் பரிந்துரை செய்யணும், நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் நெட்டில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மருத்துவர், மகப்பேறு மருத்துவர் எடுத்து சொல்கிறாங்க. அந்த நிகழ்வை அவங்க ஒரு வீடியோ பிடிக்கிறாங்க. அந்த கூட இருக்க அட்டண்டர்ஸ் கூட. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் தேவைக்கு அதிகமாக உடன் இருப்பவர்கள் அதிகமாக வரும்போது அவங்க ஒரு கும்பல் மனப்பான்மைக்கு போகிறாங்க. ஸோ கும்பலாக உள்ளவர்களை தடுக்கணுன்றதையும் நாங்கள் சொல்கிறோம். அப்போது அது நடந்தது அந்த விஷயம். அதற்கு பிறகு நம்ம ஊசி போடும் அறையில் செவிலியர்கிட்ட ஒருத்தர் இது மாதிரி அவர் காணொலி பேசிக்கிட்டே வராரு. பேசிக்கிட்டே இப்போ செவிலியர் ஊசி போடுறாங்க, அடுத்து பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் கோவப்படுவாங்கன்னு போய் அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இந்த 2 நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு ஒருத்தர் அவசர சிகிச்சை பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை, செவிலியர்களை வீடியோ எடுத்திருக்கிறாரு. அங்கே நடக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை வீடியோ எடுக்கிறாரு. வரக்கூடிய மருத்துவ பயனாளிகளுக்கு அவங்களுடைய சிகிச்சையை குறித்து தெரிந்து கொள்வதற்கு எல்லா உரிமையும் உள்ளது. ஆனால் அதை ஒரு காணொலியாக, ஒரு வீடியோவாக பதிவு செய்வது, அதை ஒரு பதிவேற்றம் செய்வது, குறிப்பாக பெண் ஊழியர்களை வீடியோ எடுப்பது என்பது சட்டப்படி குற்றம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அது எங்களால் முடியாது. இதை ஊடகத்துறையும் அரசாங்கமும் தான் செய்ய வேண்டும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊடகத்துறை அதை அமல்படுத்தணும். இதனால் இங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய செயல்திறன் பாதிக்கப்படும் என்பதை கனிவோடு தெரிவிச்சுக்கிறேன் சார். நாங்கள் தனிப்பட்ட முறையில் காவல்துறையில் கொடுக்க முடியாது சார். நாங்கள் நிர்வாகத்திட்ட கொடுத்துருக்கோம். நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் 3-4 நாள் ஆகுது. இது ஏற்கனவே இந்த பிரச்சனை 2-3 தடவை நடந்திருக்கு சார். இது புதுசு கிடையாது. இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கையை நோக்கி தான் பார்க்குறோம். நாங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை நடந்த சம்பவத்துக்கு அவங்கள காவல்துறை புகார் கொடுத்து கொண்டு அலுவலகத்துக்கு கொண்டு போனாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு சார். அதான் சார், நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, இல்லை அது வெளியில் வந்துருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடியவங்க யோசிப்பாங்க சார். எனக்கு அதுமாரி நடந்ததா என்னுடைய கவனத்துக்கு வரல சார். அது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார். நாங்கள் இப்போ இன்றைக்கு அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்டப்படிப்பு மருத்துவர்கள் சங்கம், செவிலியர்கள் சங்கம், மற்ற இதர மருத்துவமனை ஊழியர்கள் சங்கம், அமைச்சு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம் சார். வரவங்க ஒரு கட்சி பேரை சொல்கிறாங்க சார். பட் தனிப்பட்ட முறையில் அவங்க பதிவேற்றம் செஞ்சுக்கிறதும் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு புகழ், செல்வாக்கு, லைக்ஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் வெவ்வேறு கட்சியா இல்லை ஒரே கட்சியா? வேறு கட்சி தான் சார். அவங்க ஒரே கட்சி இல்லை சார், வேறு கட்சி தான் சார். உங்கள் பேர் சார்? நான் மருத்துவர் அருளீஸ்வரன், அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்டமளிப்பு மருத்துவர்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் சார்.